இந்த ஒரு விஷயம் தான் தன்வீட்டு எனக்கு செம்ம பயமாக இருக்கும். என்னென்னா அவளை தனியாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதா செம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. பெரிய கன்சர்ன் என்னென்னா நமக்கு முன்னாடி உட்காந்துருக்க சீட்டில் அவங்களோட தலைமுடி தான் பிச்சு வீசிடுவாங்க. அவங்கள்ட்ட அந்த டைமில் சாரி தவிர நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட பேசுகிறதா இல்லை இவ்வளோ பிடிக்கிறதானே இருக்கும். ஓடிட்டே தான் இருப்பாங்க. அழக்கூட மாட்டாங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக அப்படியே கத்திட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு பாப்பாங்களுக்கு தம்பிங்களுக்குலாம் குவார்ட்டர் லீவு. ஸோ அதனால் ஈவினிங் போல் கிளம்பி ஊருக்கு போயிருந்தோம். எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்ட்டு போனால் மேடம் ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க கூட ரொம்ப நேரமாக விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க குட்டீஸும் வந்திருந்தாங்களா, அதனால் ஒரே ஜாலி தான். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாப்பிடவும் இல்லை. ஒரே விளையாட்டு தான். நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க டைமில் நம்ம ஸ்க்ரீன் டைம் காட்டினாலுமே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. நல்லா வந்துட்டு விளையாடணுன்னு தான் நினைப்பாங்க. வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக அண்ணி தான் என் ஹஸ்பண்டோட அக்கா வந்துட்டு அண்ணின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அக்கானே கூப்பிட்டு பழகிட்டேன். அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அத்தை வந்துட்டு புரட்டாசி பிடிக்கிறதுனால எதுவும் செய்ய மாட்டாங்க. அக்கா வந்துட்டு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ணா தான் வந்துட்டு பெப்பர் சிக்கன் பண்ணியிருந்தாங்க. பவுடர்லாம் போடாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு எப்போவுமே எல்லா ப்ளவுஸுமே அக்கா தான் தைச்சி தருவாங்க. சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ஆயுத பூஜைக்கு தான் தைச்சி வாங்கிட்டு வந்தேன்.